Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா நம்மளோட தமிழக புதிய அரசாங்கம் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவங்க வந்து இப்போ பொறுப்பேற்று நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த அரசாங்கத்தோட பட்ஜெட் சீக்கிரமாக அவங்க வெளியிடுவாங்க. அதுக்கு எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க. பட்ஜெட் வெளியிடும் போது அவங்க என்ன மாதிரிலாம் விஷயங்கள் கொண்டு வருவாங்க, குறிப்பாக நம்மளோட முன்னாள் படை வீரர் சமுதாயத்துக்கு நம்மளோட இந்த கொள்கை முடிவு அப்படின்னு சொல்லி பல ஆண்டு காலமாக நிறையா பிரச்சனைகளை அவங்க பேசாமையே ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. கொள்கை முடிவு அப்படிங்கிறது, அந்த கொள்கை முடிவுனா அந்த கொள்கை முடிவை மாற்றுறது யாரு? அப்போ இதுக்கான ஒரு மாற்றத்துக்கான அரசியல் இப்போ வந்திருக்கிறதால நம்மளோட பல விஷயங்களை வச்சு இப்போ நம்மளோட ஆர்கனைசேஷன், நம்ம சங்கங்கள் சென்று முன்னாள் படை வீரர் துறை அமைச்சர் மாண்புமிகு சரசாரை போய் பார்த்து அவங்களோட நம்மளை கோரிக்கையை புரிய வச்சிருக்காங்க. அதில் ஒரு சில கோரிக்கைகள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இப்போ அதில் என்னென்ன கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தகவலை அனைத்து முன்னாள் படை வீரருக்கும் தெரிவிங்க. ஏன்னா இது வரப்போகிற இன்னும் ஒரு அடுத்த கூட்டத்தொடரில் கண்டிப்பாக இதை பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நம்ம வெளியிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட், அதாவது அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழக அரசோட புதிய அரசாங்கத்தோட பட்ஜெட் வெளியிடுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஒரு பட்ஜெட்டில் முன்னாள் படை வீரர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். குறிப்பாக இந்த கொள்கை முடிவு, நான் திரும்பவும் சொல்கிறேன், கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவு அப்படிங்கிற போது ஒரு வார்த்தையில் பல்வேறுபட்ட நலத்திட்டங்களை அவங்க முடிச்சிடுறாங்க. இது அரசின் கொள்கை முடிவு. இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஐலையோ ஒரு சிஎம் செல்லையோ இல்லை வேறு எதுலையோ நீங்கள் புகார் போட்டிங்கன்னா அவங்க ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, இது அரசின் கொள்கை முடிவு, இது அரசின் கொள்கை முடிவு. இப்போ அரசின் கொள்கை முடிவுனா அந்த கொள்கை முடிவை மாற்றுறது யார்? இப்போ பிரச்சனையே அதுதான். ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம்னா ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, கொள்கை முடிவு. இப்போ இது கொள்கை முடிவுனா அந்த கொள்கை முடிவை மாற்றுறது யார்? அதில் இருக்க பிரச்சனைகளை மேலே இருக்க அதிகாரிக்கு சொல்கிறது யார்? இப்போ உதாரணத்துக்கு இந்த வீட்டு வரியில் நம்ம சொல்லியிருந்தோம், முன்னாள் படை வீரர் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஆல்ரெடி வீட்டில் ஆர்மியில் இருக்கிறதால ஒய்ஃப் பேரில், மேக்சிமம் முன்னாள் படை வீரர் ஒய்ஃப் பேர்லேயோ இல்லை அம்மா அப்பா பேர்லேயோ வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மத்திய மாநில அரசுங்க பணியில் இருந்தால் கிடைக்காது அப்படின்றாங்க. அப்போ வீட்டில் சும்மா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்களா? புரியல. இப்போ இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயங்களை அவங்க மாற்றிட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பணம் கட்டுறது யாருக்கு? கார்பரேஷனுக்கு. ஆனால் அவங்க கொடுக்கறது எங்கேருந்து கொடுக்குறாங்க? முன்னாள் படை வீரர் நல நிதியிலிருந்து கொடுக்குறாங்க. நம்ம கட்டுறது இங்கே கார்பரேஷன் ஃபண்டுக்கு போயிடும், ஆனால் கொடுக்கறது எங்கே? நலநிதி. அப்போ நலநிதியிலிருந்து கொடுக்கும்போது பட்ஜெட்டில் எந்த விதமான அவங்களுக்கும் தொய்வு விழுகாதே. ஆனால் அதை செய்கிறதுக்கு கூட இங்கே யோசிச்சுக்கிட்டு இப்படி ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்டு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த ஜியோ வெளியிட்டு அதை அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளியே இருந்து பார்க்கும்போது நாங்கள் சட்டசபையில் அறிவிக்கும் போது அனைத்து படை வீரர்களுக்கும் கிடைக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த கான்ட்ரவர்சி தான் இங்கே கொள்கை முடிவாக நிற்கிது. இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். நம்ம சங்கங்கள் சென்று கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா படை வீரர் இறந்துட்டாரு. அப்போ படை வீரர் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணி இறக்கும் போது அவங்களோட மனைவிக்கு இங்கே தமிழக அரசில் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் அதையும் அரசு பரிசீலனை பண்ணாமல் அவங்கள காத்திருக்கோர் பட்டியலையும் இல்லை பொதுவான ஒரு பட்டியலையும் பதிஞ்சு வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளாக இராணுவத்தில் தீவிரவாதி ஆக்டிவிட்டியில் போர் இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்காம இன்னமும் அவங்க பெண்டிங்கில் இருக்காங்க. இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக கூட பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் மாற்றணும், இதுவும் அரசினோட கொள்கை முடிவு. இப்படி பல்வேறுபட்ட முன்னாள் படை வீரர்களோட நலனுக்காக பாடுபட்டு இருக்கிற நம்மளோட சங்கங்கள் இருக்குது. இது தொடர்ந்து வலியுறுத்தி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ புதிய அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி இருக்கிற கொள்கை முடிவை நீங்கள் கொஞ்சம் மாற்றினீங்க, கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் நம்மளோட டிஎன்ஏஎஸ்எம், நம்மளோட வீரமங்கைகள் நலச்சங்கம் மேட்டூர் சரவணன் சார் தலைமையில் அவங்க போய் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இன்னும் நிறைய சங்கங்கள் கோரிக்கை வச்சு அவங்க பரிசீலனை பண்ணி இந்த கொள்கை முடிவை மாற்றுறதுக்கு என்ன ஒரு வழி. அதே மாதிரி குழந்தைங்களோட கல்வி, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நம்ம போயிட்டுருக்கு. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நான் போடுறேன், ப்ரியாரிட்டி 4லேயே முடிஞ்சிருது. ப்ரியாரிட்டி 4ங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், போரில் வீரமடைஞ்சவங்க அவங்களுக்கே முடிஞ்சிடும். அப்போ இங்கே இருக்கிற எக்ஸ் சர்வீஸ்மேன் குழந்தை உயிரோட நம்ம கண்ணு முன்னாடி உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கிடைக்காது. அவங்க குழந்தைங்களுக்கு மருத்துவ படிப்புக்கு எந்த விதமான முன்னாள் படை வீரர் சலுகையும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையை மாற்றணும். 10 சீட்டுங்கிறத 20, 30, 40 அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்கள்
கமிஷன் இருக்கிற மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கிய கோரிக்கைகள், பல கோரிக்கைகள் நம்ம வச்சுருக்கோம். அதே மாதிரி கோவிலில் வந்து முன்னாள் படை வீரர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சிறப்பு தரிசனம், சிறப்பு வழி, சிறப்பு கட்டணம் வழியாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும். ஏன்னா மற்ற மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் ஐடி கார்டு காமிச்சா அவங்க வந்து உள்ளே விட்டுறாங்க. தமிழ்நாட்டில் அது இல்லை. இப்போ இந்த மாதிரி முக்கிய சில கொள்கை முடிவை பற்றி நம்ம வந்து கோரிக்கைகள் வச்சுருந்தோம். இன்னும் நிறையா இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்டு அதை பெறணும் அப்படிங்கிறத நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட நோக்கம் கொண்டு வந்து உயர் அதிகாரிகள்கிட்ட, சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள்கிட்டையும் அதிகாரிகள்கிட்டையும் நம்ம கோரிக்கை வைக்க முடியும். அதை அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு நல்லதொரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட யூடியூப் சேனலோட நோக்கம். ஏன்னா புதிய அரசாங்கம், புதிய திட்டங்கள், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அவங்களோட நோக்கம் பழைய ஆட்கள் செய்யாமல் விட்டதையும் நம்ம நல்லது செய்யணும், குறிப்பாக அந்த இராணுவ வீர சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனசு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். முன்னாள் படை வீரர்களுக்கு தங்களது பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் வீடியோக்களாக பதிவு செய்து நம்முடைய ESM தம்பிஸ் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வைத்துள்ளோம். அதற்கேற்ற பிளேலிஸ்ட் வடிவமைத்துள்ளோம். தங்களது KSB, ECHS, CSD, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம், PCDCA, ஸ்பர்ஸ் இவ்வாறு தனித்தனியாக அனைத்து வீடியோக்களையும் பிளேலிஸ்டாக பதிவு செய்துள்ளோம். தங்களுக்கு ஏற்றாற்போல் பார்த்து கொள்ளவும்.